அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஏன் கொடுக்கல? இப்படி அடிச்சாரு, சிரிச்சாரு, அழுதேன் நான். அதை பார்த்துட்டு அவரும் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த கேப்டன் நல்லா இருக்கு. பேச வேணான்னு பார்த்தாலும் உண்மை இதுதானே, உண்மையை உரைக்க சொல்லித்தானே ஆகணும். உயிரோட இருக்கையில என்ன செஞ்சீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்க கொண்டு போனீங்களா? ஒரு சொத்தை வித்து கொண்டு போயிருக்கலாம்ல. என்ன ட்ரீட்மெண்ட்னு ஏன் சொல்லல? இல்லையே, நிறைய சங்கத்துல இப்ப 10 பைசா கூட இல்லையே. இருந்தா பைசால எடுத்து செலவு பண்ணிடுவாரு. ஒரு பார்க்க சாதாரணமா தான் இருப்பார், ஆனா வேலை சரியா நடக்கும். கடைசியா நீங்க கேப்டன் சார் எப்ப பாத்தீங்க சார்? அவர்கிட்ட பேசின வார்த்தைகள் என்ன? கடைசியா பேசினதுன்னா 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு படம் நடிக்காம 10 வருஷத்துக்கு மேல இதாகிட்டாங்க. 5 வருஷமா செயலிழந்து இருந்தாங்க. அது எந்த மேடைகளையும் சொல்லல, இது வரைக்கும் சொல்லாம தான் இருந்தேன். அப்போ வீட்டுக்கு போய் அண்ணே என்னண்ணே நம்ம கேப்டன் பிரபாகரன் பார்ட் 2 எடுக்கணும்னு என்ன நீங்க அடிங்கண்ணே அப்படின்னு இப்படி அடிச்சாரு, சிரிச்சாரு, அழுதேன் நான். அதை பார்த்துட்டு அவரும் சார் தண்ணி எதை குடிக்கணும்? அவரும் அழுதாரு. இவங்க கூட இருந்தவங்க குடும்பத்தார்கள் தடுத்துட்டாங்க, அதுக்கு மேல பேச விடல. அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஏன் கொடுக்கல? ஏன் ஃபாரின் கூட்டு போகல? எல்லா நடிகர்களுக்குமே அதான் நடக்குது. மனோரமா அப்படித்தான் இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், ரொம்ப மோசமா இருந்தாங்க. ஒரு பையன்கிட்ட சொன்னேன், நான் என் பையன் பொண்ணு டாக்டர் நாங்கள் பார்த்துக்கிறோம் போன்ட்டாங்க. அதுக்கு மேல என்ன பேச முடியும்? அடுத்த வாரம் குமுதத்தில் பேட்டி கொடுத்தேன், மறுபடியும் போய் பார்த்தேன், கைகாலெல்லாம் வீங்கி இருந்தது. யாரு? மனோரமா. மனோரமா ஆற்காடு இது விஜய் சிவாஜி சார் வீட்டுக்கு எதிரில் மோசமா இருந்தது. அம்மா என்னம்மா என்ன இல்லப்பா பார்த்துக்கிறான்ப்பா பையன். எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து கொடுத்துட்டு இந்த சினிமாக்காரங்களுக்கு குடும்பத்தினாலதான் மிகப்பெரிய இழுக்கு. இறுதி நாட்கள்ல சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன இப்போ இருந்த வரைக்கும், இப்போ நேற்று வரைக்கும் நல்லா இருந்துட்டு திடீர்னு செத்தாங்க இல்லையே? இல்லையே, 5 வருஷமாவே ஒரு சக்கராத்தால்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக் வேர்ட்ஸ்ல. சக்கராத்தால்னா ஒரு இது நோய்வாய்ப்பட்டு எந்திரிக்க முடியாம பலரால கவனிக்கப்பட்டு சுய உணர்வு இருக்குதா இல்லையாங்கிற அளவுக்கு. ஆனா எப்ப நாங்க தொடர்பு கொண்டாலும் நடிகர்கள் எதனாலும் நாங்க பார்த்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த கேப்டன் நல்லா இருக்கு போட்டு வந்து கண்ணாடி போட்டு சுவ மாட்டி விட்டு ட்ரெஸ்அப் பண்ணி விட்டு இப்படியே உட்கார வச்சு எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு அதானே நடந்தது. பொம்மலாட்டம் மாதிரி பேச வேணான்னு பார்த்தாலும் உண்மை இதுதானே, உண்மையை உரைக்க சொல்லித்தானே ஆகணும். மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். எந்த அளவுக்குன்னா அதிகமான கலைஞர்களை, டெக்னீஷியன்களை, டான்ஸ் மாஸ்டர், டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர், ஆக்டர், ஆக்ட்ரஸஸ் அதிகபட்சம் வெறும் ஹீரோயினி அறிமுகப்படுத்திட்டு போயிடுவான். ஒரு என்ன போல, சரத்குமார் போல, ரோஜா போல, செல்வன், இந்த மாதிரி நிறைய பேர் அறிமுகப்படுத்தணும். 54 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஒரு தாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம்னு முன்னுதாரணமா இருந்தது. வீட்டுல இருந்த வரைக்கும் தனி உடைமை ஆக்கிட்டு, இறந்த பிறகு பொது உடைமை ஆக்கிட்டு இப்ப எல்லாம் போய் கும்பிட போட்டு எல்லாம் போயிட்டு என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கையில என்ன செஞ்சீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்க கொண்டு போனீங்களா? ஒரு சொத்தை வித்து கூட்டு போயிருக்கலாம்ல. மலேசியா அங்க இங்க லண்டன் அமெரிக்கான்னு கூட்டு போயிருக்கலாம்ல. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. என்ன ட்ரீட்மெண்ட்னு ஏன் சொல்லல? சொன்னாங்களா? இல்ல. வேற கேளுங்க. கமிட் ஆயிருக்கலாமா? சரக்குன்னு ஒரு படமா? சரக்கு படத்துல சரக்கு படம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டது.
அது வெளியாகையில் கேப்டன் இறந்துட்டாங்க. சரியா எல்லாம் லாக் பண்ணி எல்லாம் பணம் கட்டி திரையரங்கெல்லாம் இதானோடனே சரியா இறந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. டிபார்ட்லான்னு பார்த்தாலும் இல்லைங்க எல்லாம் லாக் பண்ணியாச்சு, எல்லாம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாங்க. அதனால அது நான் ஒன்றும் அதை பற்றி பேச விரும்பல. மிக அசத்தலா பார்வையாளர்கள் வரவேற்க வேண்டிய படம். இப்போ ஓடிடியில் வெளியாகும், மக்களால் வரவேற்கப்படும். மிகப்பெரிய கதைக்காலம் கொண்ட படம் சார். அதெல்லாம் மக்களுக்கு தெரியும், நிறைய போட்டாச்சு, நிறைய வந்திருக்குது. குடியை ஒழிக்கிறதுக்கு தான் மது விலக்கு ஆதரிச்சு தமிழ்நாட்டில் குடியை ஒழிக்கிறதுக்கான அது கதை. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓடிடியில் வரும், பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். விஜயகாந்த் மெமோரியல் கேதரிங்ல நீங்க சொல்லியிருந்தீங்க அவருடைய பேர் வைக்கிறதுக்கு மொய் விருந்து வச்சு காசை கலெக்ட் பண்ணி கட்ட சொல்லி. ஏன் சார் நடிகர் சங்கத்துக்கிட்ட காசு இல்லையா? இல்லையே, நடிகர் சங்கத்துல இப்ப 10 பைசா கூட இல்லையே. இருந்தா விஷால் எடுத்து செலவு பண்ணிடுவாரு. அப்படியே இல்லை, விஷால் தம்பி தான் இப்ப தலைவர் நினைக்கிறேன். கார்த்தி பொருளாளர். அதற்கு முன்னாடி எல்லாரும் சொல்றது, நான் யாரையும் குறிப்பிட்டு வழிவாங்கவும் பிளேம் பண்ணணும், குற்றம் சுமத்த சொல்லலை. தயாரிப்பாளர் சங்க தலைவராக விஷால் இருந்தார்கள். 7.5 கோடி இருந்துச்சு, அது 7.5 கோடியை காணப்போச்சு, செலவழிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே போனோம், மலேசியா, நானும் போனேன். எல்லாம் இது கலை நிகழ்ச்சி நடத்தி 4.5 கோடி 5 கோடி வரும், அதை மீட்டு போட்டுடலான்னு பார்த்தா மேலும் அதுவும் காணப்போச்சு. நடிகர் சங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு அங்கமா இருந்துச்சு. விஜயகாந்த் இருக்கையில ஒரு பக்கம் சாதாரணமா தான் இருப்பார், ஆனா வேலை சரியா நடக்கும். சரிங்களா? கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இங்க. ஆனா அங்க குமார் வாகன ஓட்டுநர், காட்சியம் குமார், வெங்கடேஷ் டிரைவர், அவங்கெல்லாம் என்னென்ன வெளியே நடக்குது, என்னென்ன பேசுறாங்கிற செய்திகள் அங்க போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் உத்தரவுகள் போயிட்டே இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு என்ன தெரியாது. தயாரிப்பாளர் சங்கம் வந்து கை கட்டி நடிகர் சங்கம் உதவி இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நிக்க வச்சாங்க. ராவுத்தர் இருக்கையிலையும் அதுக்காக தான் ராவுத்தரை உட்கார வச்சாரு கவுன்சிலா. இன்னைக்கு எங்க நடிகர் சங்கம் எங்க இருக்குன்னே தெரியல. எத்தனையோ பேர் அனாத பணமா செத்து போயிட்டாங்க. 150 வருஷம் 170 வருஷம் பாரம்பரியம், 135 வருஷம் நினைக்கிறேன். காங்கிரஸ் பேராய கட்சிக்கு அவ்வளவு பெரிய சரித்திரம் இருக்கு. சுதந்திரம் வாங்கி தந்த இயக்கம் ஆங்கிலேயரால் ஆரம்பிக்கப்பட்டது கல்கத்தாவில். அதற்கப்புறம் திமுக, பெரியார், அண்ணா பின்னணியில் 1920களிலேயே ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி, நடேசனார், தியாகராயர், நாயர், இது போன்று சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர்கள். பெண்கள் விழிப்புணர்வு, முன்னேற்றம் எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியா பெரியார் அவர்கள் அப்போ திராவிடர்கள் வஞ்சிக்கப்பட்டு ஆரியர்களின் எழுச்சி அவங்க அமுக்கிய வச்சிருந்தது. சாதிய பிரிவினைகள் மிக மோசமாக நடத்தப்பட்டது. இதை வச்சு திமுக ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பாரம்பரியமே இன்னைக்கு 100 வருஷம். இன்று தடுக்கி விட்டு விழுந்தா ஒரு கட்சி. நேற்று நமது தம்பி விஜயும் ஆரம்பித்திருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். அப்படி இருக்கையில நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது. இது அரசியல் இயக்கம். தடுக்கி விட்டு விழுந்தா ஒண்ணு இருக்கையில ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒண்ணு இருக்கையில நீங்க ஏன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் நினைக்கலாம். இந்த 24 மாநாடு பல்லாவரத்துல பண்றோம். அதுல எல்லாத்துக்கும் விடை தெரியும். பிரச்சனைகள் அப்படியே இருக்கு.